பற்களை பாதுகாக்கிறதுல வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், டூத் பேஸ்ட் பற்றி பேசியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ரெகுலராக மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ப்ரஷ் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எஸ்பெஷலி ராத்திரினால ப்ரஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், வெறும் மவுத் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலை படத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் ப்ரஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ மவுத் வாஷ் வந்து எப்போதுமே ப்ரஷிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா மவுத் வாஷ் வந்து ப்ரஷ் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து வாயில் வந்து அந்த பற்களில் வந்து உணவுப் பொருட்கள் ஒட்டிகிட்டு இருக்கும். அட்டாச் பெலிக்கல்னு பேர், அக்வைட் பெலிக்கல்னு பேர், பிளாக் இருக்குது. அந்த பிளாக் வந்து பற்களில் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த அக்வைட் பெலிக்கலும் பிளாக்கையும் வந்து மெக்கானிக்கலாக ப்ரஷ் மூலமாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி அதில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃபிசிக்கலாக வந்து அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற பொருட்களை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மவுத் வாஷ் என்றைக்குமே ப்ரஷிங்கை ரீப்ளேஸ் பண்ணாது. நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரஷிங் இஸ் இம்பார்ட்டன்ட். மவுத் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுத் வாஷ், எல்லா மவுத் வாஷுமே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கும் அதில். ஸோ லாங் டேர்ம் எனி கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம வாயோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தோல் அளவு ஸ்ட்ராங் கிடையாது. வாயோட வந்து மியூக்கஸ் மெம்பரேன்னு பேர். அது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அது கான்ஸ்டண்ட்டாக கெமிக்கல் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வாயில் இருக்கிற மியூக்கோஸாவோட தன்மை மாறுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கெமிக்கல் யூஸ் எப்போதுமே வந்து கெடுதல். ஸோ லாங் டேர்ம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மவுத் வாஷில் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அந்த ஆல்கஹால் கண்டென்ட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த செல்ஸோட தன்மையை மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மவுத்தை வந்து ட்ரை ஆக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த மவுத் வாஷ், லாங் டேர்ம் மவுத் வாஷ் யூஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் வந்து மவுத் வாஷே எழுதி கொடுக்க மாட்டேங்களா டாக்டர், கிளினிக் வந்தால் மவுத் வாஷ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்களா டாக்டர்னு யூஸ்வலாக கேட்பாங்க. எல்லா மவுத் வாஷுமே ஏதோ ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக கொடுப்போம். பற்கள் கூச்சமாக இருக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த பற்கள் கூச்சம் போகிறதுக்கு 2 weeks மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்லுவோம். ஆர் அந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ளூரைட் மவுத் ரின்ஸ் யூஸ் பண்ணால் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 3 weeks யூஸ் பண்ணுங்கள், நடுவில் ஒரு 3 weeks கேப் விட்டுருங்க, அதுக்கப்புறம் 3 weeks ஸ்டார்ட். ஸோ எனிதிங் லாங் டேர்ம் யூஸ் பண்ணாமல் பீரியாடிக்காக யூஸ் பண்ணலாம். தட் இஸ் 1 week யூஸ் பண்ணலாம், 1 week பிரேக், நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் பிரேக். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் ஆஃப் அந்த மவுத் வாஷ் வந்து லாங் டேர்ம் நம்ம வாயில் இருக்காது. ஸோ பொதுவாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கான்ஸ்டண்ட்டாக கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். மவுத் வாஷ் தேவைன்னா வந்து ஷார்ட் பீரியட்ஸ் ஆஃப் இன்டர்வலில் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் மவுத் வாஷ் எதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா கேட்பாங்க. சிம்பிள் மவுத் வாஷ்னால் டிப்பிக்கலாக ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு சால்ட் போட்டு அந்த சால்ட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மவுத் வாஷாக நம்ம வாயில் வச்சு வாயை வந்து ரின்ஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணிட்டோம்னா இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மவுத் வாஷ். வாயில் இருக்கிற துர்நாற்றமும் போயிடும், வாயில் இருக்கிற பாக்டீரியாவும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சிம்பிள் சால்ட் சொல்யூஷன். அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.